Hi friends, this is Harry. Cinema Bus update la ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட் என்ன கொண்டு வந்திருக்கேன். ஏப்ரல் 7ஆம் தேதி 2.0 படத்தோட தமிழ் பிரீமியர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மிகப்பெரிய லெவல்ல எதிர்பார்த்து நிற்கக்கூடிய படம் கண்டிப்பா டிஆர்பி ரேட் ஒரு உச்சத்தை தொடும்ன்றது எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம். ஸோ ஒரு டிஆர்பி ரேட்டுன்னு வரும்போதே நமக்கு தெரியும் உடனே சன் பிக்சர்ஸ் அவங்க ஏதாவது ஒன்று யோசிப்பாங்க. ஸோ சன் நெட்வொர்க் அவங்க என்ன பண்ண போறாங்க அடுத்தது அவங்களோட டிஆர்பி ரேட் ஏற்றுறதுக்கு அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு சூப்பரான ஒரு காம்படிஷன் ஒன்று வரப்போகுது ஏப்ரல் மாசத்துல. ஸோ ஏப்ரல் 14th அன்னைக்கு சன் டிவியோட அந்த பர்த்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா பேட்ட படத்தை போட போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ ஏப்ரல் 7th அன்னைக்கு இவங்க போட போறாங்க 2.0 படத்தை தமிழ்ல. அடுத்தது ஒரே வாரத்துல ஏப்ரல் 14 அன்னைக்கு அந்த டிஆர்பி ரேட் அதாவது 2.0 எந்த மாதிரியான டிஆர்பி ரேட்டை வந்து செட் பண்ணுதோ ட்ரெண்டிங்கா அதை பிரேக் பண்ணி நாம முன்னாடி வரணும், அதுக்கு பேட்ட படத்தை போட்டா கண்டிப்பா முடியும்ன்றது அவங்களோட யுக்தி. ஸோ ஏப்ரல் 14 அன்னைக்கு கண்டிப்பா பேட்ட படத்தோட டெலிவிஷன் பிரீமியர்ஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அதே சமயம் மே 1ஆம் தேதி விஸ்வாச படத்தோடைய பிரீமியர்ஸ் இருக்குன்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. ஆனால் இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல சன் நெட்வொர்க்ல இருந்து. ஸோ இப்போதைக்கு அவங்க டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த சம்மர் டைம்ல கண்டிப்பா வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு போட்டி இருக்கும் எல்லா டிவிக்கும். ஸோ அந்த வகையில டிஆர்பி ரேட்ல கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வரணுன்றது இப்ப சன் டிவிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை இருக்கு. ஏன்னா சீரியல்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய சீரியல் வந்து இப்ப டிஆர்பி ரேட்டிங்ல சன் டிவிக்கான அந்த சீரியல்ஸ் எல்லாமே வந்து இப்ப வந்து பின்னாடி தங்கி இருக்குன்னு தான் சொல்லணும். சோ அதனாலதான் இப்ப நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க சமீப காலத்துல. ராதிகாவோட அந்த சீரியல் பாத்தீங்கன்னா எப்போதுமே 9:30 ஸ்லாட்ல தான் ஒளிபரப்பாங்க. ஆனா அவங்களே தூக்கி 6:30 மணிக்கு மாத்திருக்காங்கன்னா எந்த அளவுக்கு டிஆர்பி ரேட்டுக்கு வந்து அவங்க முக்கியத்துவம் தந்திருக்காங்கன்னு தெரியும் சன் டிவி. சோ கண்டிப்பா அவங்க சீரியலுக்கு இந்த மாதிரி இருக்காங்கன்னா கண்டிப்பா ஒரு படத்தோடைய அந்த டிஆர்பி ரேட்டுக்கு அவங்க விடவே மாட்டாங்க. சோ ரஜினி சாரோட படத்தை அடிச்சு நொறுக்கணும்னாக்கா வேற வழியே கிடையாது. ரஜினி சாரோட இன்னொன்னு படத்தை விட்டா மட்டும்தான்ன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ அதனால தான் இப்ப ஏப்ரல் 14 அன்னைக்கு பேட்ட படத்தோடைய அந்த டெலிவிஷன் பிரீமியர்ஸ் இருக்கும் சன் டிவில அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு பண்ணிருக்காங்க. சோ வெயிட் பண்ணுவோம், இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெகு விரைவில் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. சோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, எந்த படத்தோட டிஆர்பி ரேட் அதிகமா இருக்க போகுது? 2.0 படத்தோட டிஆர்பி ரேட் அதிகமா இருக்குமா இல்ல பேட்ட படத்தோட டிஆர்பி ரேட் அதிகமா இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு சன் டிவில ஒரு குப்பை படத்தை போட்டா கூட அது வந்து டிஆர்பி ரேட்ல அடிக்கும். ஆனா ரஜினி சாரோட படம்லாம் சொல்லவே தேவையில்ல, கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கும். ஏப்ரல் 14 அதுவும் ஹாலிடே வேற அன்னைக்கு. ஆனா ஏப்ரல் 7th அன்னைக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருக்கும் 2.0 படம் என்ன மாதிரியான டிஆர்பி ரேட் வைக்கும்ன்றது யாருக்கும் இது வரைக்கும் கணிக்க முடியல. ஏன்னா அது 100 கோடிக்கு மேல வாங்கியிருக்காங்க ஜி நெட்வொர்க். கண்டிப்பா அது வேற லெவல்ல ப்ரொமோஷனும் பண்ணுவாங்க, அதுக்கான வேலைகளும் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, 2.0 பேட்டையா எது டிஆர்பி ரேட்ல ரெக்கார்டு உடைக்கும் அப்படின்றத நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.